ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வந்து புதுசாக ஒரு கேமிங் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன், ஏகே ஸ்டார்ஸ். இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இந்தியன் பைக்கில் பாதி பேர் என்ன நிறைய பேர் விளையாடிருப்பீங்க. அதில் இப்போ கூட விளையாடுறவங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு பைக் எடுத்துக்கோங்க, ஒரு மில்ட்ரி ஆஃபீஸ் வச்சுருக்க அங்கே வந்து நிறைய கார்ஸ், அப்புறம் வந்து டேங்க்கு அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிடுவோம். நிறைய ஃபாஸ்ட்டாக போய் டக்குனு விழுந்துருவோம். இது எப்படின்னு தெரியாது. இதே இந்த நிறைய கண்டெய்னர்ஸ் இங்கே வந்து இருக்கும். இது எதுக்குன்னே நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் அது மேலெல்லாம் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. ஆனால் கீழே வந்துடும். இந்த மாதிரி வளைஞ்சு ஒரு இடம் இன்னும் நம்ம வீட்டில் வளைஞ்சு அது பார்த்து அப்படி நின்றுட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டை நோக்கி நேராக போயிடும். வந்தாச்சு நம்ம சொன்ன இடத்துக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ்காரங்க மிலிட்ரிக்காரங்க நிற்கிறாங்க. இப்போ இல்லை அப்போ டேங்கர் இருக்குது. ஹெலிகாப்டர் கேஸ் பார்த்தீங்கன்னா டேங்கர் எடுத்து போகலான்னு தோணுது. அதே பைக்கில் உட்காந்து பைக்லேயே காலையிலே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சுட மாட்டாங்க. ஆனால் இறங்கிட்டிங்கன்னா சுடுன்னு சுடுவானுங்க போலீஸ்காரங்க. நான் இதில் சொன்னேன், ரியல் போலீஸ் தான் சுட ஆரம்பிச்சிடுவாங்க டப்புன்னு. ஏரியாச்சு. நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, டேங்கர்லாம் நான் சீட் போட பார்த்தே போட்டுருவேனே, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது இவங்க கையில் கீழே எடுக்கிறது ஒரு ஃபன் இருக்குது. ஒரு கால் மாதிரி இருக்கும். பிடிக்கல, உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருக்கா? சுரத்லாம் சூப்பராக இருக்கு. இவன் மாதிரி ரொம்ப ஆக்டிங் பண்ணுறான். சரி, ஓகே கைஸ், நம்ம இது ஃபஸ்ட்டு வீடியோனால யாருமே இல்லாத மாதிரி நம்ம மட்டும் தனியாக விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கூட இனிமேல் ஒரு அசிஸ்டண்ட் வர போகிறாரு. அவரை நம்ம சர்ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு இதுக்கு என்ன வரும்? புல்லட்டா? உங்களுக்கு எத்தனை பேர் புல்லட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்க. இதுலேயும் வர சவுண்ட் எனக்கு பிடிக்காது. இதில் தான் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு வந்து 12 years தான் ஆகும். இதில் தான் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. இங்கே நம்ம வரும்போது இங்கே வந்து நம்ம டேக்ஸிலாம் இல்லை,
அதுக்கு டேங்கர் இல்லை. ஆனால் இப்போது இந்த கார் நான் சொன்னல, இதுதான் அந்த காரு பாருங்கள். நம்ம பைக் விட்டு போயிருக்கோம், திருப்பி அங்கே டேங்கர் வந்துச்சு. ஆனால் நம்ம விட்டு போன இடத்துல நம்ம அந்த டேங்கர் இருக்காது. சரி, நம்ம வந்த வேலையை ஐயோ பக்காயிடுச்சு கைஸ். ஐயோ ஓகே, எதுவும் கவலை இல்லை. நம்ம ரீட்ரை பண்ணி அந்த காரை இப்போ நம்ம போய் வாங்குவோம். அது வேறு டக்குன்னு பக் ஆகிடுச்சு, அதனால் கவலையாக இருந்துச்சு. அந்த கார் எப்படி ஓடும்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். அதுக்காக தான் நான் ரீட்ரை எடுக்கிறேன். எனக்கு வேறு உடம்பு சரியில்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட வந்துட்டேன். நான் வந்து எப்படியாவது ஒரு 50 மில்லியன் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கூட நான் உங்களுக்கு வந்து கிவ்அவே பண்ணுவேன். யோசிக்கிறேன், முதல் வீடியோ போட்டோடனே கிவ்அவேவா இல்லை தூங்காச்சா இருக்குன்னு யோசிப்பீங்க. அப்படிதான் இல்லை, ஏதாவது தப்பு இல்லைன்னா நான் எப்படி யூடியூப் இன்னும் கம்மியாக பண்ணுவேன். அதாவது எனக்கு தகுந்த மாதிரி இல்லை, இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓ கைஸ், இருக்கு கைஸ். ஐயோ நம்ம இப்படியே இந்த கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்ம விடக்கூடாது கைஸ். உங்களுக்காக நான் திருப்பி ஒரு ரீட்ரை எடுக்கிறேன். தயவு செஞ்சு கமெண்ட்டில் மட்டும் திட்டாதீங்க. என்னடா எத்தனை ரீட்ரை எடுப்பேன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த கார் எப்படி ஓட்டணும்னு. இன்ஃபினிட்டி ஹெல்த் நம்பர் வந்து இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார் எடுத்துகிட்டு போயிடுவேன். பைக் தான் ராசியே இருக்கு. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். இந்த கார்
பைக்கில் பண்ணியது இந்த பைக்கு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஐயோ நான் சொன்னதே மறந்துட்டேன்ல, சாரி கைஸ். நம்ம திருப்பி அதே கார் எடுப்போம். அங்கே வந்து நம்ம சல்லுன்னு போயிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு தெரியும், தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காட்ட முடியும். தெரியும் அந்த லைன் வந்து guys.
கார் எடுக்க போகிறோம். எடுக்க போகிறோம்.